Praise the Lord. Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of Lord Jesus Christ. இந்த நாளிலே உபவாசத்தில் இணைந்துள்ள தேவ மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தலைமை சபை போதகர் பாஸ்டர் காலிப் ஜாஷுவா சகோதரி அவர்கள் சார்பாகவும் உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். And we welcome and bless every one of you in the main church who are waiting in the presence of the Lord, fasting and prayer on behalf of our chief pastor, Pastor Caleb Joshua and Sister Kessia. தகுதியற்றவர்களோடு இயேசுவுடைய ஐக்கியம் என்ற தலைப்பிலே சில வார்த்தைகளை பேச நான் இருக்கிறேன். I'm here to speak few words on the topic, the fellowship of Jesus with the unworthy. தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு தரித்திருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். Wait in the presence of God with prayer and this will certainly be blessing to you. ஒரு வினாடி ஜெபம் செய்து நாம் இந்த நாளின டிவோஷனை ஆரம்பிப்போமா? Let's pray for a minute and begin this devotion. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, Our Father who art in heaven, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். we come to thee in Jesus' name through the Holy Spirit. எங்கள் திரியேக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். O triune God, we thank you. இந்த அருமையான காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for this morning time. தயவாக எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட இப்படிப்பட்ட உபவாச காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for this fasting and prayer days which you have graciously given us. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray that you would make this time a blessing to us. தேவ கிருபை பெருகுவதாக. And may the grace flourish in our life. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். And we offer all honor, glory and praise to your name alone. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We offer this prayer in the sweet name of our Lord Jesus Christ. இந்த நாள் தலைப்புக்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். For a meditation this morning, we will read Matthew chapter 9 verse 10 and 11. தகுதியற்றவர்களோடு இயேசுவின் ஐக்கியம் என்ற தலைப்பிலே நான் சில வார்த்தைகளை பேச இருக்கிறேன். I am continually be speaking to you about the fellowship of Jesus with the unworthy. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். Matthew 9 verse 10 and 11. பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடு கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். And it came to pass, as Jesus sat at meat in the house, behold, many publicans and sinners came and sat down with him and his disciples. And when the Pharisees saw it, they said unto his disciples, why eateth your master with publicans and sinners? இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஒன்றை அறிந்து கொள்ளலாம். While we read this verse, we should know one thing. இயேசு இங்கே ஒரு கூட்டத்தோடு கூட தம்முடைய ஐக்கியத்தை வைத்திருப்பதை அறிந்து கொள்ளலாம். And we see Jesus had fellowship with a group of people. பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். And it came to pass, as Jesus sat at meat in the house, behold, many publicans and sinners came and sat down with him and his disciples. இங்கே இயேசு வைத்திருந்த ஐக்கியத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடும். Here we understand the fellowship that Jesus had. யாரோட ஐக்கியம் வைத்திருந்தாராம்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசேயர் அதை கண்டு, எதை? இயேசுவின் ஐக்கியத்தை கண்டு. With whom did he have fellowship? In verse 11 we read, and when the Pharisees saw it, what did they saw? They saw his fellowship. அவருடைய சீஷர்களை நோக்கி கேட்கிறார்களாம், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று. They said unto his disciples, why eateth your master with publicans and sinners? எனவே தான் தகுதியற்றவர்களோடு உள்ளதே இயேசுவின் ஐக்கியம் என்று நான் தலைப்பை வைத்திருக்கிறேன். And that is why I give a topic to this, that the fellowship of Jesus with the unworthy. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியம் மிகவும் 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 அவசியமானது.
The fellowship of Jesus is very, very important. அவருடைய ஐக்கியம் என்ன பண்ணிற்று மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாய் இருந்தது. His fellowship brought transformations. மாற்றங்கள் மனுஷன் வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் அவசியம். And people need transformations in their life. ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்து விட்டது. அவருடைய வருகை நேரத்திலே மனிதன் மாற்றமடைந்து அவரோடு கூட இணைக்கப்படுவது அவசியமாயிருக்கிறது. It is because the coming of the Lord is nigh, and it is essential that people be transformed and they be united with the Lord. அவர் வரும் நாளிலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மாற்றமடைந்து அவரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், And if we should be transformed, changed and be taken up when he comes, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே மாற்றங்கள் அவசியமாயிருக்கிறது. and transformation is essential in a day-to-day life. அந்த மாற்றங்கள் எப்போது ஏற்படுகிறது? When does this transform come in our life? யாருக்கு ஏற்படுகிறது? And who will receive this transformation? எவர்கள் இயேசுவோடு கூட ஐக்கியம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகிறது. Only people who have this transformation, this fellowship will have this. இயேசு யாரோடு ஐக்கியம் வைத்திருந்தார் என்பதை முகவரியாக அறிந்து கொண்டு, And as an introduction, let's know with whom this Jesus had fellowship. அவர் ஐக்கியம் வைப்பதினாலே என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் தியானிப்போம். Let's meditate what are the transformations that takes place through the fellowship of Jesus. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும்போது, Matthew chapter 9 and verse 13, if you would read. அவர் அங்கே வசனம் சொல்கிறது, பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். But go ye and learn what that meaneth. I will have mercy and not sacrifice, for I am not come to call the righteous, but sinners to repentance. அவர் பாவிகளோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தார். And he had fellowship with sinners. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, And if you read verse 12, இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று சொன்னார். Jesus heard that, he said unto them, they that be old need not a physician, but they that are sick. பாவிகளோடு மாத்திரம் ஐக்கியம் வைக்கவில்லை, He not only had a fellowship with sinners, வியாதி உள்ளவர்களோடு கூடயும் ஐக்கியம் வைத்திருந்தார். he also had fellowship with people who were sick. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நீங்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you read verse 2, 6 and 7 of chapter 9. Chapter 9 verse 2, 6 and 7, 2ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். And behold, they brought to him a man sick of the palsy, lying on a bed. And Jesus, seeing their faith, said unto the sick of the palsy, Son, be of good cheer, thy sins be forgiven thee. மூன்றாவதாக வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், Chapter 9 and verse 18. அவர் இவைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து கொண்டு, என் மகள் இப்போது தான் மரித்து போனால், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்போது பிழைப்பாள் என்றான். While he spake these things unto them, behold, there came a certain ruler and worshipped him, saying, My daughter is even now dead, but come and lay thy hand upon her, and she shall live. பாவிகளோடு ஐக்கியம் வைத்திருந்தார். And he had fellowship with sinners. சுகமற்றவர்களோடு ஐக்கியம் வைத்திருந்தார். He had fellowship with people who were sick. துயரம் உள்ளவர்களோடும் ஐக்கியம் வைத்திருந்தார். He also had fellowship with people who were sorrowful. எனவே தான் தகுதியற்றவர்களோடு கூட தகுதியற்றவர்களோடு கூட உள்ளதே இயேசுவின் ஐக்கியம் என்று நான் சொல்கிறேன். That is why I say the fellowship of Jesus with the unworthy. இந்த பாவிகளோடு கூட இயேசு ஐக்கியம் வைத்திருந்தார் அல்லவா? And Jesus had fellowship with sinners. அந்த ஐக்கியம் மாற்றத்தை ஏற்படுத்தியதா? Did this fellowship bring a transformation? என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினது? What is the transformation it brings? நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து போய்
1 7 வசனங்களை 9 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், Luke 19 verse 1 to 9 if you would read. அங்கே சகேவு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. They read about a man called Zacchaeus. அந்த மனிதன் மெத்த படித்தவன், அதிகாரம் உள்ளவனாக இருந்தான், செல்வாக்கும் செல்வந்தமும் உடையவனாகவே இருந்தான். He's a man of high rank. He had good education and he had wealth and everything that was needed. ஆனால் அந்த மனிதனை குறித்து எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இவன் பாவியான மனுஷன். But many people, all people said one thing concerning this man, that he was a sinner. உலகத்தில் எல்லாம் மேன்மை உடையவனாக இருந்தாலும், Though he had every honor in this world, இவன் ஒரு பாவியான மனுஷனாகவே இருந்தான். still he was a sinner. இயேசு ஐக்கியத்தை அங்கே நாம் பார்க்கலாம். And he did not have fellowship with the அவன் Lord. காட்டத்தின் மரத்து மேலே இருந்த போது இயேசு அங்கே வந்து அவனை அண்ணாந்து பார்த்து, நீ இறங்கி வா. And when he was climbing upon this tree, Jesus came to the place and he said, come down. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். I wish to stay in your house today. இந்த பாவியான மனுஷனாக சகேவுக்கு உண்டான இயேசுவின் ஐக்கியம், And this sinner Zacchaeus had fellowship with the Lord Jesus. அவன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கி விட்டது. And this brought a transformation in his life. ஏனென்றால் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 9 அதிகாரம் 21 வசனம், 2 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, Daniel 2:21 says this. தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். And God changed the times and the seasons. நம்முடைய தேவன் யார்? Who is our God? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். Our God is a God who changes times and seasons. இந்த சகோதரன் இந்த மனிதனிடத்தில் அவருடைய ஐக்கியம் உண்டான போது, And when he had fellowship with this man Zacchaeus, அவனில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. great transformation came in his life. பாவத்துக்குள்ளாய் இருந்த மனுஷன், This man who was in sin. அந்த 19 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, If you would read verse 9 of chapter 19, இவன் ஆபிரகாமின் குமாரனாக மாறிவிட்டான். he became the son of Abraham. இயேசுவின் ஐக்கியம் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. The fellowship of Jesus brings change. பாவத்தில் இருந்த ஒரு மனுஷனை அது பரிசுத்தத்துக்குரியவனாக மாற்றிவிட்டது. And the man who was in sin became a holy man now. இந்த காலையிலே என் சத்தத்தை கேட்கின்ற அருமையான தேவ ஜனங்களே, This morning, O people of God who are listening to my voice, இந்த பூமியிலே வாழ்கின்ற காலங்களில் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். and our life should be changed as we live here in this world. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உடையவர்களாக நாம் கடந்து போகிறோமோ, The more we experience changes in our life, ஆண்டவருடைய வருகை நாளிலே ஒரு இமைப்பொழுது நாம் மாற்றம் அடைந்து அவரோடு கூட இணைத்துக் கொள்ளப்படுவோம். on the day of the Lord we will be changed in the twinkling of an eye and we will be united with Him. இந்த மாற்றங்கள் உண்டாவதற்கு என்ன தேவை? இயேசுவோடு கூட ஐக்கியம் தேவை. In order to experience this kind of change, we need fellowship with Jesus. அந்த ஐக்கியம் என்ன பண்ணுகிறது? What does this fellowship do? பாவமான வாழ்க்கையை பரிசுத்தமுள்ளதாக மாற்றி விடுகிறது. To change a sinful life into a holy life. ஒரு சிறு விபசாரத்தில் அவள் இணைந்து இருந்து அவள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால், A woman was caught in adultery. மோசே நியாயப்பிரமாணம் அவள் கல்லெறிந்து சாக வேண்டும் என்று சொல்லுகிறது. The law of Moses commanded that she should be stoned to death. எல்லாரும் கல்லை எடுத்துக்கொண்டு அவள் மீது எரிந்து சாகடிக்கும்படியாக விரைந்து வருகிறார்கள். And people came to the place to throw stones at her. அவர் ஒரு நல்ல காரியம் செய்தால், She did one good thing. இயேசுவினிடத்தில் வந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டாள். She ran to Jesus and made a fellowship with Him. அந்த ஐக்கியம் என்ன பண்ணினது? What did this fellowship do to her? இயேசு அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார். Jesus asks a question. உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவன். Which of you hath no sin in him? Let him throw the first stone at her. அவர் தலையை தூக்கி பார்க்கிறார். And he lifts his head and he sees ஏராளமான மக்கள் இவள் மீது கல்லெறியும்படியாக வந்து விட்டார்கள். a lot of people waiting there to stone her. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்த ஒரு கேள்வி, But one question that came from Jesus, அங்கே எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டது. that sent all people from that place. எல்லாரும் தன் பாவத்திலிருந்து உணர்த்தப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். All of them were convicted of their sins and they departed from the place. ஆவியான ஸ்திரீ மாத்திரமே இயேசுவினிடத்தில் வரவில்லை. Not only the sinful woman is the one who came to Jesus. அவரை துரத்தி கொண்டு வந்த அத்தனை பேரும் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசுவின் ஐக்கியத்தை பெற்றார்கள். All the people who were chasing her came to Jesus and they received his fellowship of Jesus. அவர்கள் பாவங்களிலிருந்து மாற்றமடைந்து பரிசுத்தமுள்ளவர்களாக போய்விட்டார்கள். And they were convicted of their sins, they were transformed and went as holy people. இந்த பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு,
Looking at the sinful woman, Jesus said, இனி பாவம் செய்யாதே போ என்று சொன்னார். go and sin no more. பாவியாயிருந்தவள் இயேசுவின் ஐக்கியம், இயேசுவின் உறவு ஏற்படுத்தப்பட்ட போது, She who was a sinner, when she had the fellowship of Jesus, அவள் பரிசுத்தமான ஒரு மாற்றம் கொண்டவளாக திரும்பி போனாள். she received holiness, transformation, and then she went from the place. யோவான் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, If you will read John chapter 4, அங்கே சமார ஸ்திரீ என்ற ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. there was a woman called the Samaritan woman, வேதம் சொல்லுகிறது அவள் ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ. and she was a wicked woman, as we read in the Bible. இப்பொழுது இயேசுவினிடத்தில் வருகிறாள். யாக்கோபின் கிணறு அண்டையிலே இயேசுவினோடு கூட ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. She comes to Jesus, and near the well of Jacob, she had fellowship with the Lord Jesus. அந்த ஐக்கியம் என்ன பண்ணினது? What did this fellowship do? அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. And it has brought a transformation in her life. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி, And this woman who lived a wicked life, இப்பொழுது இயேசுவின் சுவிசேஷிகையாக மாற்றப்பட்டு விட்டாள். is now become a woman who is an evangelist to Jesus. அருமையான எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவச்சனமே, Yes, beloved people of God who are listening to our voice, உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? how is your fellowship today? கர்த்தர் உங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவராய் இருக்கிறாரா? Is the Lord having fellowship with you? நீங்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டவராய் இருக்கிறீர்களா? And do you have fellowship with the Lord? எந்த மனுஷன் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்தவனாய் இருக்கிறானோ, That man who has fellowship with the Lord, அவன் நான் மாற்றத்துக்குட்பட்டவனாகவே இருக்கிறான். only he can experience this transformation. அவன் பாவமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. A sinful life becomes a holy life. இரண்டாவது 9ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம், Secondly, Matthew chapter 9. 2ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Matthew chapter 9 verse 2, 6 and 7. Verse 2, 6 and 7. அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 6ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். Behold, they brought to him a man sick of palsy, lying on bed. And he, seeing their faith, said unto the sick of the palsy, Son, be of good cheer, thy sins be forgiven thee. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியனே வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவருக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். Verse 12. But when Jesus heard that, he said unto them, They that be old need not a physician, but they that are sick. இயேசு தகுதியற்றவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தார். Jesus had fellowship with the unworthy. அந்த தகுதியற்றவர்கள் யார்? அவர்கள் பாவிகள். Who are these unworthy people? They were sinners. அந்த தகுதியற்றவர்கள் யார்? அவர்கள் வியாதியஸ்தர்கள். All these unworthy people, they were sick people. அன்பான தேவ ஜனமே, இங்கே வியாதியஸ்தர்கள், வியாதியில் உள்ளவர்களோடு கூட இயேசுவின் ஐக்கியத்தை பார்க்கிறோம். Here we see the fellowship of Jesus with sick people. அந்த ஐக்கியம் என்ன பண்ணிட்டு இங்கேயும் மாற்றங்களை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். And we see that this fellowship brought changes even in this area. ஒரு திமிர்வாதக்காரனாய் இருந்த ஒருவனை பார்க்கிறோம். We see a man who was sick of palsy. அவன் வாழ்க்கை எல்லாம் உலர்ந்து போன நிலைமை இருக்கிறது. And everything was withered in his life. கைகள் உலர்ந்து போய்விட்டது, கால் உலர்ந்து போய்விட்டது, எல்லா உறுப்புகளும் உலர்ந்த நிலைமை காணப்படுகிறது. Hands and legs are withered, and all his parts of body are withered. ஜீவன் இருக்கிறது, ஆனால் செயலற்றவனாகவே இருக்கிறான். He had life, but he could not do anything. ஆனால் இயேசுவின் ஐக்கியம் ஏற்படுத்தப்பட்டபடியினாலே, But because he had a fellowship with the Lord Jesus, வேதம் வசனம் சொல்கிற 7ஆம் வசனம், உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். Verse 7 says, And he arose and departed to his house. இயேசுவின் ஐக்கியம் என்ன பண்ணுகிறது? What does the fellowship of Jesus do to us? மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. It brings transformation. சுகமற்றவனாய் இருந்தவன் இப்போது சுகமுள்ளவனாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். This man who was sick now became a healthy man. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 20 22 வசனங்களை நீங்கள் வீட்டை வாசியுங்கள். Chapter 9 verse 20 to 22, you will go home and read. நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். We will read it for you now here. 9ஆம் அதிகாரம் 20 22 வசனங்கள். Chapter 9 verse 20 to 22. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால்
இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். And behold, a woman which was deceased with an issue of blood 12 years came behind him and touched the hem of his garment. For she said within herself, if I may but touch his garment, I shall be whole. But Jesus turned him about, and when he saw her, he said, Daughter, be of good comfort. Thy faith hath made thee whole. And the woman was made whole from that hour. தேவனோடு நமக்கு ஐக்கியம் உண்டாகும் போது, And when we have fellowship with the Lord God, நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் உள்ளதாகவே காணப்படுகிறது. our life will certainly be transformed, changed. பாவமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையை மாறுகிறது. Sinful life is changed into a holy life. சுகமற்ற வாழ்க்கை சுகமுள்ளதாகவே மாற்றப்படுகிறது. Unhealthy life becomes a healthy one. பேதுருவின் மாமியார் சுகவீனமாய் இருந்தார்கள். And the aunt of Peter was sick. இயேசுவை பேதுரு அவர்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார். And Jesus took Peter to his house. இயேசுவுடைய ஐக்கியமும் அங்கே பிரசன்னம் அங்கே ஏற்பட்ட போது, And when the presence of Jesus and the fellowship of Jesus was found there in the house, அந்த வியாதியோடு கூட இருந்த மாமியார் சுகமடைந்து எழும்பினார்கள். and this mother-in-law who was sick received a healing and he rose. சுகமற்றவர்களா இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? And are you listening to my message with sickness in your bodies? எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல. Whatever might be the disease, அது சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ, it might be a small disease or a very great disease. எந்த வியாதி இருந்தாலும் பரவாயில்ல. Whatever might be your sickness, கல்வாரி சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களை மாற்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. He not only took the sins of ours in the cross of நம்முடைய Calvary, நோய்களையும் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Bible says he also carried all our sickness. சிலுவையிலே அவர் நம்முடைய நோய்களை எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். On the cross he bore all our sickness. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for him. அவரால் எல்லாம் கூடும். Everything is possible for இங்கே him. திமிர்வாதத்தோடு கூட இருந்த மகனையும் பெரும்பாடுள்ள வியாதியோடு கூட இருந்த மகளையும் இயேசு மாற்றி சுகத்தை கொடுக்க கூடும் என்று சொன்னார். If the Lord Jesus Christ can heal this man who was sick of palsy and this woman who was diseased with the issue of blood, அந்த இயேசு மாறாதவராக இன்றும் அதே வல்லமையோடு கூட நம் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றார். that Jesus is unchanging Jesus and he is moving amidst the same power. அவர் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி சுகத்தை கொடுக்க கூடும் என்று சொன்னார். And if he can bring transformations and healing in life, சகோதர சகோதரியே, brothers sisters, அவர் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்கள். and you should come to his fellowship. எந்த அளவு அவர்கள் அவரோடு கூட நீங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்களோ, the more you have fellowship with the Lord, அந்த அன்பான தேவனே, அந்த ஐக்கியத்துக்கு ஏற்ற விதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தை நீங்கள் அனுபவிப்பதை பார்ப்பீர்கள். the same measure you will experience healing in your life. கடைசியாக இயேசுவோடு கூட ஐக்கியம் பாவத்திலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, Finally, the fellowship of Jesus, as we saw, not only brings healing in sickness and transformation from sin to holiness. சுகவீனத்திலிருந்து சுகத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, It not only brings healing to the sick person. மத்தேயு 9 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 9:18. Matthew 9:18 we shall read. அவர் அவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்போது தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவர் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றாள். While he spake these things unto them, behold, there came a certain ruler and worshipped him, saying, My daughter is even now dead, but come and lay thy hand upon her, and she shall live. இப்போ இங்கே ஒரு தகப்பன் தேவனின் ஐக்கியத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். Here we find that a father has fellowship with the Lord. இயேசுவிடத்தில் வந்தார். He came to Jesus. எந்த நிலைமையில வந்தார்? What is this state in which he came? துயரம் உள்ளவராக வந்தார். He came mourning. ஏன் துயரம்? Why was he mourning? தன் குமாரத்தி மரித்து போய்விட்டாள். A daughter is now dead. மரணம் வரும்போது யார் சந்தோஷமா இருக்கக்கூடும்? Who can be happy when death comes? யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. Nobody can be happy. மிகுந்த துயரம் ஏற்படுத்திவிடும். And they were in great sorrow. மிகுந்த துயரத்தை ஏற்படுத்திவிடும். It will create great sorrow in us. அப்ப அன்பான துயரத்திலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு நமக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், and if we should experience a change in our sorrows and if we should experience joy, அது எங்கே இருக்கிறது? where can we find this? அது தேவனோடுக்குள்ள ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறது. It is found in a fellowship with the Lord.
கல்வாரி சிலுவையிலே தேவன் நம்முடைய பாவத்தை மாத்திரம் சுமக்கவில்லை. Lord Jesus Christ not only carried our sins on the cross, அவர் நம்முடைய நோய்களை மாத்திரம் சுமக்கவில்லை, not only carried our sickness on the cross, அவர் நம்முடைய துக்கங்களையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து விட்டார். he also carried our sorrows on the cross. அவர் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து விட்டபடியினாலே, and because he carried all our sorrows on the நீங்களும் cross, நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? how should you and me live? சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க We வேண்டும். should be happy people. வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குது. And the Bible promises us, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. it says his sorrow will turn to joy. கர்த்தர் வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. The word of God is A and amen. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே அது உண்மையாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், If this promise should be fulfilled in my life, அது எங்கே இருக்கிறது? where can this be found? இயேசுவோடு கூட வைக்கின்ற ஐக்கியத்திலே இருக்கிறது. It's found in a fellowship with the Lord Jesus. அவர் உங்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறாரா? And இயேசு உங்களோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறாரா? Jesus has fellowship with you. நீங்கள் இயேசுவோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா? Do you have fellowship with Jesus? நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க Let வேண்டும். us examine this. யோவான் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது, If you will read John chapter 11, அங்கே மார்த்தாள் மரியாள் லாசரை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். they read about Martha, Maria and Lazarus. இப்போது லாசரு மரண வியாதியாய் இருந்து அவன் மரித்து போய்விட்டான். Lazarus became sick unto death and he died. அங்கே நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் துயரமுள்ளவர்களாக And இருந்தார்கள். when you read, you find that they were sorrowful. அவர்கள் இயேசுவின் ஐக்கியத்தை நாடி அவரை அழைத்தார்கள். They sought the fellowship of Jesus and they called him. இயேசுவின் ஐக்கியம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. And they received the fellowship of Jesus. மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளானாலும் சரி, And even if the body is dead and was buried and before 4 days, எல்லாம் முடிந்த நிலைமையாய் இருந்தாலும் சரி, though everything is completely over, உலந்தவளை உயிர்ப்பிக்க செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். the Lord who will bring to life that is withered is with us. உன் வாழ்க்கை எது உலர்ந்து போனாலும் பரவாயில்லை, Whatever might be the thing that is decayed in your life, தேவனோடு மாத்திரமே உன் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வாய் என்று சொன்னார். if you will have fellowship with the Lord, இங்கே ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட்டுவிடும். you will experience a new transformation. உன் துயரம் சந்தோஷமாய் மாறிவிடும். All your sorrows will turn into joy. நீங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, If you will read Luke chapter 24, 2 சீஷர்கள் கடந்து இயேசுவோடு கூட போகிறார்கள். 2 disciples, they went to Jesus. இயேசுவோடு போகிறார்கள். They went along with the Lord Jesus. அவர்களுக்கு எம்மாவு சீஷர் என்று வேதம் சொல்லுகிறது. They called the disciples of Emmaus. அவர்கள் எப்படி போகிறார்கள்? How were they going? மிகுந்த துயரமுள்ளவர்களாக போகிறார்கள். They went sorrowful. ஆனால் இயேசுவோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் போகும்போது, But because they had fellowship with the Lord Jesus, அந்த அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். go home and read the chapter. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே In Luke chapter 24, அங்க துயரமாயிருந்த சீஷர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகி சமாதானத்தை அடைந்தார்கள். the disciples who were sad received happiness in their life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Yes, dear people of the Lord. இந்த நாட்களில் உபவாசத்திலே கலந்து கொண்டு தேவ சமூகத்தை தரித்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, Oh, brothers and sisters who are participating in the fasting and prayer and who are seated in the presence of the Lord. நீங்கள் கர்த்தரோடு கூட இந்த உபவாச ஜெபத்தின் மூலம் நீங்கள் இணைத்துக் கொண்டபடியினாலே, And because you have united yourself in fasting and prayer with the Lord, அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டபடியினாலே, because you have made a fellowship with the Lord, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மாற்றங்கள் ஏற்படுகிறது. certainly you will experience transformations in your life. உங்கள் பாவமான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாறுகிறது. Your sinful life will become a holy life. உங்கள் சுகமற்ற வாழ்க்கை சுகமுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. Your sickly life will become a healthy life. உங்கள் துயரமுள்ள ஒரு வாழ்க்கை Your sorrowful, sad life சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறுகிறது. becomes a joyful, happy life. தேவனோடு கூட எப்போதும் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். So have fellowship with the Lord ஜெபத்தினாலே always. தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். Have fellowship with Him through prayer. வேத வாசிப்பு தியானத்தினாலே தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். Have fellowship with Him through the reading and meditating upon God's word. ஆராதனையின் மூலமாக தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். Have fellowship with the Lord through worship, அவருடைய ஐக்கியம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால் that you might experience His fellowship. ஜெப வாழ்க்கை முக்கியமாய் இருக்கிறது. Prayer is very important. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். Luke 21 verse 36, the Lord Jesus said, இனி சம்பவிக்க போகிற இனிவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி
பண்ணி விழித்திருங்கள். that you might escape these things that are going to happen and be worthy to stand before the Son of Man. Be always watchful in prayer. எப்போதும் ஜெபம் பண்ணி You should be always watchful in prayer. ஜெப வாஞ்சை இருக்க வேண்டும். You should have a desire for prayer. ஜெப ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். You should be filled with the spirit of ஓ prayer. நான் ஜெபிக்க வேண்டுமே, Oh, I should pray. நான் ஜெபிக்க வேண்டுமே I should pray. என்று சொல்லி ஒரு வாஞ்சை நமக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். You should have this desire continually in us. எந்த அளவுக்கு நீங்கள் ஜெப ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்களோ, The more we are filled with the spirit of ஒரு prayer, ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். you should know the secret. நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு விட்டீர்கள். You are united with the Lord. தேவனோடு கூட ஐக்கியம் கண்டு பெற்று விட்டீர்கள். And you have fellowship with God. இயேசுவின் ஐக்கியம் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. And you have the fellowship of the Lord அதே Jesus. போல கர்த்தருடைய வார்த்தை மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் நீங்கள் தியானமாய் இருக்கும்போது, And the same way, if you are pleased, delighted with the law of God, and if you are meditating upon it day and night, நீங்கள் கர்த்தர் வார்த்தையை வாஞ்சித்து அதை வாசித்து அதை தியானித்து அதன் மேலே உங்கள் கவனத்தை செலுத்தும் போது, if you desire God's word, if you read, meditate upon it, and delight in it, உங்களை அறியாமலே நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் வைக்கிறீர்கள். without your knowledge, you have fellowship with the Lord. உங்களை அறியாமலே தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறீர்கள். Even without knowledge, you have fellowship with God. அதே போல தேவனை போல மாவியோடும் உண்மையோடும் நீங்கள் ஆராதிக்கும் போது, And when you worship the Lord in spirit and in truth, ஆராதனை என்று சொல்லும்போது நீங்கள் தாகத்தோடு வேகமாய் கலந்து கலந்து அந்த ஆராதனைக்குள்ளே இருக்கும் போது, and when you worship the Lord with thirst in your heart, and when you sing unto Him, என்ன நடக்கிறது? what happens? தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்கு ஏற்படுகிறது. You receive the fellowship with God. தேவனுடைய ஐக்கியம் ஏற்பட பட, The more you have fellowship with Him, தேவனோடு கூட உங்களுக்கு உறவு ஏற்பட பட, the more relationship that you have with உங்கள் வாழ்க்கை God, மாற்றங்கள் கொண்டதாகவே இருக்கிறது. suddenly you will have many transformations. பாவமான வாழ்க்கை பசுத்தமானதாய் மாற்றப்படுகிறது. The sinful life will turn into holy life. சுகமற்ற வாழ்க்கை சுகமுள்ளதாய் மாற்றப்படுகிறது. Sickly life will become a healthy life. துயரமுள்ள வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது. Sorrowful life will become a happy life. இந்த நேரத்தில் உங்கள் பாவங்கள் பாவங்கள் நீக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை ஏற்பட வேண்டுமா? Do you want your sins to be removed, and do you want to live a holy life? உங்கள் வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்பட வேண்டுமா? Do you want your sickness to depart from you, and do you want to receive health? அன்பான தேவ ஜனமே, Dear people of God, நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். we should pray unto the Lord. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். We should pray to Him. உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு சந்தோஷம் உண்டு ஏற்பட வேண்டுமா? Do you want all your sorrows to be removed from you, and do you want happiness? நீங்கள் நாட்கள் உபவாசத்திலே தரித்திருந்து, As you wait upon the Lord in fasting, அது முடிந்த பிறகும் even after that, எப்போதும் தேவனோடு கூட உங்கள் இணைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். always have the connection with God, அதன் மீது மாத்திரம் கவனம் செலுத்துங்கள். and focus only on Him. உங்கள் ஒரு சிந்தை மாத்திரம் இருக்க வேண்டும். And you should have your thoughts on Him. என் ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கிறதா? Do I have fellowship with my இயேசு God? என்னோடு கூட இருக்கிறாரா? Is Jesus with me? இயேசு என்னோடு கூட ஐக்கியம் கொண்டு இருக்கிறாரா? Is Jesus having fellowship with me? அவருக்கும் எனக்கும் விரிச்சல் ஏற்பட்டு இருக்கிறதா? Is there any difference between Him and me? பேதுரு அவரை விட்டு கொஞ்சம் தூரம் போனான் என்று வேதம் சொல்கிறது. And Peter moved aside from the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகி விட்டது. And he came to a situation where he denied the Lord. சகோதர சகோதரிகளே, Dear people of God, கண்களை மூடுவோமா? let's all close our eyes. ஜெபம் செய்வோமா? Shall we pray? ஆண்டவரே, உம்மோடு கூட என் ஐக்கியத்தை நான் ஏற்படுத்தி கொண்டு என் வாழ்க்கை முழுவதும் ஒரு நெருக்கமான ஐக்கியம் உள்ளவனாக நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். அதனால எனக்கு என் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு இந்த நேரத்தில் நீங்கள் இருங்கள். Oh, you wait in the presence of the Lord and pray. Ask the Lord that He will create a fellowship with Him, and that this fellowship will be maintained in your life till the end. நாங்கள் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறோம். We'll be praying for you now. எங்களோடு கூட ஜெபத்திலே கலந்து கொள்வீர்களா? Will you pray along with us? எல்லோரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடுங்கள். Please close your eyes in the place where you are seated. முடியும் என்று சொன்னால் முழங்கால் படியிடுங்கள். If you can kneel down. முடியாதவர்கள் உங்களிடத்திலே எழும்பி நிறுங்கள். And if you cannot kneel down, you can stand in the place இப்போது where you are தேவன் seated. எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். The Lord is looking at every one of அவருடைய you. மகிமையின் பிரசன்னம் மனதிலே இறங்கி கொண்டு இருக்கின்றது. Glorious presence is coming upon us. நீங்க இருக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டு The இருக்கிறது. presence of the Lord is coming upon every one of you. அவருடைய உறவை நீங்கள் ரொம்ப நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளும் போது, And when you have a close fellowship with Him, இப்போதே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. transformations are taking place right உங்கள் now in பாவங்கள் your life. மாற்றப்படுகிறது. Your sins are changing. உங்கள் வியாதிகள் நீங்கி போகிறது. Your sickness are being removed. உங்கள் துயரங்கள் அகன்று போகிறது. Your sorrows are being removed. ஷதரா பௌரியா கம்காபாதானாமா. Thank you. ஹalleluya, ஹalleluya. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, Our Heavenly Father,
இந்த நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். We thank you for this good time this morning. இந்த உபவாச ஜெப நேரத்துக்காக உமக்கு We ஸ்தோத்திரம். thank you for this fasting and prayer. உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது When we have fellowship with you, Lord. ஏற்படுகின்ற வாழ்க்கையை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்தீரே. Lord, thank you for enabling us to know the blessings that we receive. உம்முடைய பிள்ளைகள் உபவாசத்தின் மூலமாக Your people have, through fasting, இப்போது உம்மோடு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். they have made a fellowship with you. அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். The transformations takes place in their life. அவங்க நீக்கப்பட்டு பரிசுத்தம் உண்டாகட்டும். Let sins be removed and let them be holy. வியாதிகள் எல்லாம் விலகி போய் பூரணாரோக்கியம் உண்டாகட்டும். Let sickness be removed and let them receive health. துக்கங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு சந்தோஷமும் சமாதானம் ஏற்படுவதாக. Let all sorrows depart from them and let it be replaced with joy and happiness. பெரிய சாட்சியம் உண்டாக்கின உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for creating many testimonies. பெரிய கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். We offer all honor, glory and praise to you alone. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' precious name we ask this to the Father. ஆமென். Amen. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய ஐக்கியத்தோடு கூட காணப்படுங்க. God bless you. Continue to have fellowship with God. ஆமென். Amen.